ஹாப்பி மதர்ஸ் டே விஷஸ் எல்லாத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திர கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர கர்த்தர் உங்களோடு கூட இப்பொழுது இடைப்படுவாராக. அவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். இன்றைக்கி மதர்ஸ் டேவாக இருக்கிறதுனால அம்மாக்களுடைய அன்பை குறித்ததான ஒரு செய்தியை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அம்மாக்களுடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படி சொல்லி நம்ம பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ எல்லாரும் அம்மாவை நேசிப்பீங்க தானே? ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க. அம்மாவை யாராவது நேசிக்காதவங்க யாரும் இருக்கீங்களா? எங்கள் அம்மாவெல்லாம் எனக்கு பிடிக்காது, எப்போ பார்த்தாலும் நொய்யின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி சொல்லி யாரும் இருக்கிறீங்களா? எல்லாம் இரிட்டேட் பண்ணுறது, நொய்யின்னு சொல்கிறது எல்லாமே நன்மைக்காக தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அம்மாக்கள் எது செய்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும். ஸோ ஒரு நல்லதுக்காகத்தான் என்ன பண்ணுறாங்க, உங்களை கரெக்ட் பண்ணுறாங்க, தொந்தரவு பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் புரிந்து கொள்ளணும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 13. ஆமாம், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரிய வரங்களை குறித்து எழுதி கொண்டு வருகிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் ஆவிக்குரிய வரங்கள் 9 வரங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது, இன்னொரு வரங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இன்னொன்று ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லி இடையில ஒரு இதை என்ன பண்ணுறாரு, ஒரு சாப்டரை உள்ளே கொண்டு வர்றார். அன்பை குறித்து ஒரு சாப்டர். அடுத்து 14வது அதிகாரத்துக்கு போயிட்டீங்கன்னா வரங்களை குறித்து தான் திரும்பியும் கண்டினியூ பண்ணுவார். ஸோ 9 வரங்களை குறித்து பேசிட்டு வர்றாரு. அப்புறம் திடீர்னு ஒரு டைவர்ட் பண்ணி அன்பு ரொம்ப முக்கியம், வரம் பெற்றவர்கள், பெரிய வரம் பெற்றவர்கள்லாம் இருக்கலாம், எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், எல்லாம் பண்ணலாம், பயங்கரமாக ஜெபம் பண்ணலாம், பயங்கரமாக அந்நிய பாஷை பேசலாம், அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் கொடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு இடையில அன்பு அப்படிங்கிற ஒரு காரியத்தை கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் திரும்ப அந்நிய பாஷை பேசுகிறத குறித்து திரும்ப விளக்கம் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஸோ இடையில அந்த சாண்ட்விச் மாதிரி ஆவிக்குரிய வரங்கள் 12வது அதிகாரம், திரும்பியும் வரந்தான் பேச போகிறாரு 14வது அதிகாரம். இடையில இந்த சாண்ட்விச் மாதிரி என்னது, மசாலா கொஞ்சம் இருக்குது. அந்த மசாலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சாண்ட்விச்சில் மசாலா இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல. மசாலாவோட சாண்ட்விச் சாப்பிட்டா தான் சாண்ட்விச் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சாண்ட்விச்னாலே அந்த மசாலா தான், உள்ளே வைக்கிற அந்த இடையில வைக்கிற அந்த திங்ஸ் தான் ரொம்ப முக்கியம், அந்த கண்டென்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரி தான் அன்பு அப்படிங்கிற கண்டென்ட் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையாக இந்த காரியங்களை எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். அடால்ஃப் ஹார்னாக் அப்படிங்கிறவர் ஒரு பைபிள் ஸ்காலர். அவர் இந்த சாப்டரை எப்படி அழைக்கிறார் அப்படின்னா, த கிரேட்டஸ்ட், த ஸ்ட்ராங்கஸ்ட், த டீப்பஸ்ட் திங் பால் எவர் ரோட் அப்படி சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுனதில் இதை மாதிரி கிரேட்டஸ்ட், உயர்ந்தது, சிறந்தது, ஸ்ட்ராங்கஸ்ட், வலிமை வாய்ந்தது, பலம் வாய்ந்தது, டீப்பஸ்ட், ஆழமானது எதுவுமே கிடையாது. அவ்வளோ தூரத்துக்கு இந்த சாப்டர் சூப்பராக எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அடால்ஃப் ஹார்னாக் அப்படிங்கிறவர் சொல்கிறார். ஸோ அந்த சாப்டரு பொதுவாக எல்லாருடைய அன்பை குறித்து தான் சொல்லுது. சபை விசுவாசிகள், பொதுமக்கள் எல்லாரும் அன்பாக இருக்கணும். எவ்வளோ வரங்கள் பெற்றிருந்தாலும் அன்பாக இல்லை அப்படின்னா, அன்பு இல்லை அப்படின்னா அந்த வரங்கள்னால ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லி அர்த்தம் அப்படின்னு தான் அந்த இதெல்லாம் எழுதுகிறாரு. ஆனால் இந்த வசனத்தை நான் அம்மாக்களுக்கு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த அம்மாக்களுக்கு இது ரொம்ப பொருந்தும். அன்பு சகலத்தையும் என்ன பண்ணுது, தாங்குது, சகிக்குது, விசுவாசிக்குது, நம்புது அப்படி சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, எழுதுகிறாரு. ஸோ அம்மாவுடைய அன்பு ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் இன் திஸ் வேர்ல்டு, ஒரு வலிமையான ஒரு விசை அப்படின்னு சொல்லலாம். அன்பு, அம்மாவுடைய அன்பு அது அன்பேரலல்டு லவ் அப்படி சொல்லலாம், ஈடு இணையற்ற ஒரு அன்பு. இதெல்லாம் நம்ம கர்த்தருக்கு தான் சொல்லுவோம், தேவனுக்கு தான் சொல்லுவோம். ஆனால் அம்மாவுடைய அன்பும் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. கர்த்தருடைய அன்பும் நம்ம எப்படி தான் சொல்லுவோம், அன்பேரலல்டு லவ் அப்படி தான் சொல்லுவோம், யூனிக் லவ் அப்படி சொல்லுவோம், தனி சிறப்பு வாய்ந்தது. அப்புறம் ஈடு இணையற்றது ஆண்டவருடைய அன்பு. அதுபோல தான் அம்மாவுடைய அன்பு. வேறு இந்த உலகத்தில் அம்மாவை போல அன்பு கூறுகிற வேறு யாரையாச்சும் நீங்கள் பார்க்க முடியுமா? அப்படி பார்க்க முடியாது.
ஸோ நம்ம இதை வந்து கர்த்தருக்கு தான் சொல்லுவோம். கர்த்தரை போல நம்முடைய தேவனை போல நம்ம நேசிக்கிறது யாரும் இல்லை அப்படி சொல்லுவோம். அதுக்கு ஈக்குவலாக அம்மாவுடைய அன்பும் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அம்மாவுடைய அன்பு வந்து ரொம்ப ஈடு இணையற்றது. அது ரொம்ப பவர்ஃபுல்லானது, யுனிக்கானது. மற்ற எல்லாருடைய அன்பும் ஒரு நாள் மாறி போகலாம், ஆனால் அம்மாவுடைய அன்பு கடைசி வரை இருக்கும் இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு அன்பை வந்து பெருசாக சொல்லணும்னா அது அம்மாவுடைய அன்பு தான். நம்ம யூனிவர்ஸில் அப்படி சொல்லி எடுக்கும் பொழுது இந்த யூனிவர்ஸை படைத்தவர் தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை படைத்தவர், அவருடைய அன்பு பெரியது. ஆனால் நம்மளை சுற்றி இந்த உலகத்தில் வந்து எடுத்து பார்க்கும் பொழுது அம்மாவுடைய அன்பு சிறந்த அன்பு. அதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. அம்மாவுடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, இட் இஸ் ஆஸ் ஃபியர்ஸ் அஸ் அ லயனஸ் ப்ரொடெக்டிங் ஹர் கப்ஸ். சிங்க குட்டிகளை ஒரு தாய் சிங்கம் பாதுகாக்கிறதுக்கு ஈக்குவலானது அம்மாவுடைய அன்பு. அம்மாவுடைய அன்பு வந்து நம்மளை பாதுகாக்கும். எது செய்தாலும், அவங்க என்ன சொன்னாலும், சொன்னல நொயின்னு ஏதாச்சும் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதெல்லாம் வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக, உங்களுக்கு நல்லது ஒன்று நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படி செய்கிறாங்க. ஸோ ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லானது, ரொம்ப வலிமையானது. ஒரு தாய் சிங்கம் வந்து தன்னுடைய குட்டிகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஈக்குவலானது அம்மாவுடைய அன்பு. அதே நேரத்தில் ஒரு சம்மர் டைமில் ஒரு குளிர்ந்த காற்று வீசினா எப்படி இருக்கும், பயங்கரமாக வெயில் அடிக்குது. ஸோ சில நேரம் நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து அப்படி நிற்கும்போது அந்த சம்மர் டைமில் ஒரு சின்ன ஒரு ப்ரீஸ், அப்படியே ஒரு குளிர்ந்த காற்று வந்து அடிச்சுதுன்னா அப்படியே உடம்பெல்லாம் அப்படி ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும். அந்த ஒரு ஃபீலிங் நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மாதிரியானது அம்மாவுடைய அன்பு. அதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்புறம் வந்து ரொம்ப கான்ஸ்டன்ட் ஆனது அம்மாவுடைய அன்பு. வானத்தில் வந்து நார்த் ஸ்டார் அப்படின்னு ஒன்று இருக்குது, தெரியுங்களா? நார்த் ஸ்டார், வட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நார்த் ஸ்டார் வந்து கான்ஸ்டண்ட்டாக அது வந்து ஒரே இடத்துல அப்படியே வந்து இருக்கும். நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த நார்த் சைடில் வந்து அந்த ஸ்டாரை வந்து எப்பவும் பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி தான் அம்மாவுடைய அன்பும் ரொம்ப கான்ஸ்டன்ட் ஆனது. ஸோ இப்போ அந்த வசனத்துக்கு வருவோம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், நம்பும், சகலத்தையும் சகிக்கும் அப்படி சொல்லி அது பார்த்தோம். அதில் முதலாவது சகலத்தையும் என்ன பண்ணும், தாங்கும். லவ் பியர்ஸ் ஆல் திங்ஸ். எல்லாத்தையும் வந்து தாங்கக்கூடியது அம்மாவுடைய அன்பு. மதர்ஸ் லவ் இஸ் ஸ்ட்ராங், இட் பியர்ஸ் ஆல் திங்ஸ். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ அம்மாவுடைய அன்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. மதர்ஸ் லவ் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 7 வசனத்தில் முதல் பகுதி, அன்பு சகலத்தையும் தாங்கும். ஸோ எப்படிப்பட்டது அப்படின்னா, அம்மாவுடைய அன்பு வந்து எல்லா சேலஞ்சஸையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு அன்பு. அதான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், பல சேலஞ்சஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, தாங்கிக்கிட்டு அந்த அன்பு நிற்கிதுன்னு அர்த்தம். அம்மாவுடைய அன்பு பல சவால்கள், வாழ்க்கையில் பல சவால்கள் வந்து இருக்கும். அந்த சவால்கள் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு இருக்கிறது தான் அம்மாவுடைய அன்பு. அந்த அன்பு வந்து இட் நெவர் கிவ்ஸ் அப் ஆன் தோஸ் தே லவ். யாரெல்லாம் அம்மா நேசிக்கிறாங்களோ, தாய் யாரெல்லாம் வந்து நேசிக்கிறாளோ அவங்க மேலே அந்த அன்பை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ மற்ற எல்லாரும் வந்து இவன் உருப்பட மாட்டான், இவன் எப்படி செஞ்சிட்டானா, இவன் தேர மாட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அம்மா வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அவளை ஈஸியாக விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஸோ தே நெவர் கிவ் அப். யார் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்களோ, அன்பாக இருக்கிறாங்களோ, அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, விட்டே கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து தே கிவ் தேர் ஹார்ட், சோல், ஸ்ட்ரென்த்து எல்லாத்தையும் அந்த அன்பில் வந்து வச்சுருப்பாங்க. அவங்க இருதயமே, அவங்க ஆத்துமா, அவங்களுடைய பலம் எல்லாமே அந்த அன்புக்குள்ளே அடங்கி இருக்கும். எதையும் எதிர்பார்க்காம அன்பு செலுத்துவாங்க அம்மாக்கள். ஆண்டவர் தான் நம்ம அப்படி சொல்லுவோம், எதையும் எதிர்பார்க்காம நேசிக்கிறவர் நம்முடைய தேவன். அதே மாதிரி தான் மதர்ஸ் லவ்வும், எதை எக்ஸ்பெக்டிங் நத்திங் இன் ரிட்டன் தே ஷோ தேர் ஃபுல் லவ், ஹோல் லவ் அப்படி சொல்லலாம். முழுமையான அன்பை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து செலுத்துவாங்க. நிறைய சேலஞ்சஸை வந்து அம்மாக்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு நான் ஒரு சில காரியங்களை கூகுள் பண்ணி பார்த்தேன். என்னென்ன சேலஞ்சஸ், டாப் 10 சேலஞ்சஸ் ஆஃப் அ மாம் அப்படி சொல்லி போட்டு பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேலஞ்சஸ் வந்து உண்மையிலே பயங்கரமான சேலஞ்சஸ் தான் அம்மாக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சேலஞ்சு வந்து என்னென்னா, ஃபிசிக்கல் அண்டு எமோஷ்னல் பேர்ன் அவுட்.
சரீர ரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் நிறையா நேரம் வந்து சோர்ந்து போகிறாங்க. அது பெரிய ஒரு சேலஞ்சு. அது வந்து என்ன அப்படின்னா, ஏன் அப்படி சரீர ரீதியாகவும் உணர்வு பூர்வமாக ஏன் சோர்ந்து போகிறாங்க அப்படின்னா, அந்த ஹவுஸ் ஹோல்டு டியூட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க பார்க்க வேண்டியிருக்குல்ல. வீட்டில் உள்ள எல்லா வேலைகளும் காலையில் எழுந்திருந்து எல்லாம் படுத்து தூங்குற வரை எல்லா வேலைகளையும் வீட்டில் வந்து யார் தான் பார்க்க வேண்டியிருக்கு? அம்மா தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சில நேரத்தில் கணவன்மார்கள் என்ன பண்ணுறாங்க? உதவி செய்கிறாங்க. ஒரு சில நேரத்தில் பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுறாங்க? உதவி செய்கிறாங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது எல்லாம் எங்கெங்கே இருக்கணும் அப்படிங்கிற எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது, இதிலே வந்து ஒவ்வொரு நாளும், இது ஒரு நாள் மாத்திரமல்ல, அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக இதான் அவங்களுக்கு வேலையே. எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளைக்கும் உள்ள எல்லா டியூட்டிஸும் அவங்க வந்து என்ன பண்ணணும்? பார்க்கணும். அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இட் லீட்ஸ் டு எக்ஸாஷன். அப்படி சோர்வுக்குள்ளாக அவங்கள கொண்டு போயிடுது. அது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு ஃபேஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பேலன்சிங் ஒர்க் அண்ட் ஃபேமிலி. இப்போ சில அம்மாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு போகிற அம்மாவாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணணும், ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணணும், ஃபேமிலியையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். ரெண்டையும் வந்து சரியாக பார்த்துக்கணும். அதுவும் வந்து ஒரு பெரிய சேலஞ்சு அம்மாக்களுக்கு. அடுத்து வந்து சொசைட்டல் ப்ரெஷர் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. சொசைட்டல் ப்ரெஷர் அப்படின்னா, சொசைட்டி வந்து ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்கோம். ஒவ்வொரு தாய்க்கும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கும். இப்போ வந்து இந்த சொசைட்டி வந்து அம்மாக்களெல்லாம் வந்து பயங்கரமாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லி வந்து என்ன பண்ணுது? கூப்பிடுது. என்னென்னா, சூப்பர் உமன் அப்படி சொல்லுது. சூப்பர் விமன் சொல்லுது. நம்ம தமிழில் சிங்கப்பெண் அப்படின்னு வந்து என்ன பண்ணுது? சொல்லுது. ஸோ சிங்கப்பெண் அப்படி சொல்லுது, சூப்பர் விமன் அப்படி சொல்லுறப்ப அந்த காரியங்களை அப்படி சொல்கிற பொழுது அதை வந்து நிறைவேற்ற முடியல அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, பெரிய ஒரு சேலஞ்சாக வந்து இருக்குது. ஒரு எதிர்பார்ப்போடு தான் அந்த பேரை வைக்கிறாங்க. சூப்பர் விமன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் சூப்பராக செஞ்சுருவாங்க, எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ண முடியும், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும், எல்லாத்தையும் டீல் பண்ண முடியும், எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த பேர் வைக்கிறாங்க. ஒரு சில நேரம் டீல் பண்ண முடியல, ஹேண்டில் பண்ண முடியல, ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னா அவங்க வந்து அப்படி டவுன் ஆகிடுறாங்க, ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. அந்த சேலஞ்சில் அவங்க வந்து தோற்று போனவங்க மாதிரி ஆயிடுறாங்க. அதனால் அந்த சொசைட்டி வந்து இந்த ப்ரெஷரை வந்து போட்டு வைக்குது அம்மாக்களுக்கு. எல்லாம் சூப்பர் உமன், சிங்கப்பெண் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ன மாதிரி என்ன பண்ணுது? ஒரு ப்ரெஷரை வந்து அந்த சொசைட்டி போடுது. நீ யாருமா? இதே சிங்கப்பெண் ஆச்சே, நீ யார்? இதுதான் சூப்பர் உமன் ஆச்சே, எல்லாத்தையும் செஞ்சிருவேன், எல்லாம் ஃபேஸ் பண்ணிடுவேன், எல்லாம் ஓவர் கம் பண்ணிடுவோமா அப்படின்னு. அந்த ஸ்டாண்டர்டு எட்ட முடியல, அந்த ஸ்டாண்டர்டை அவங்க அந்த எதிர்பார்ப்பை வந்து நிறைவேற்ற முடியல அப்படிங்கிறப்போ ஒரு சோர்வு அவங்களுக்கு வந்து வந்துடுது. இந்த உலகத்தில் இந்த சொசைட்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறது அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனாக தான் இருக்குது. அவங்களோட திறமைக்கு அவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க திறமைக்கு, அவங்களுக்கு ஒரு திறமை இருக்குது, டேலண்ட் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க, டீல் பண்ணுவாங்க, அப்படி தான். ஆனால் சொசைட்டி வந்து ரொம்ப எதிர்பார்க்குது, அன்ரியலிஸ்டிக், உண்மை இல்லாமல் ரொம்ப வந்து என்ன பண்ணுது? எதிர்பார்க்குது. எல்லாத்தையும் வந்து தாயினா எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணணும், எல்லா சேலஞ்சஸையும் வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படி சொல்லி ரொம்ப எதிர்பார்க்குது. அது சில நேரம் சில பெண்களால், சில தாய்மார்களால் நிறைவேற்ற முடியாத பொழுது, அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடியாத பொழுது சோர்வுக்குள்ளாகிறாங்க. சில நேரம் சேலஞ்சஸ் வந்து எப்படி இருக்குன்னா, லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ஐசோலேஷன். அவங்களுடைய அடையாளத்தை அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க? இழந்து போயிடுவாங்க தாய்மார்கள். அப்போ அவங்க வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, சில பேர் எம்பிபிஎஸ் கூட படிச்சிருக்கலாம், சில பேர் நல்ல டெக்னாலஜி இது மாதிரி நிறையா வந்து படிச்சிருக்கலாம். ஆனால் வந்து கல்யாணம் ஆன பிறகு, மேரேஜ் ஆன பிறகு என்ன ஆகும்னா, அவங்களோட ஐடென்டிட்டியே போயிடும். எல்லாம் கணவருக்கு சேவை பண்ணுறது, பிள்ளைகளுக்கு சேவை பண்ணுறது, வீட்டுடைய வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிறது அப்படின்னா, இவங்க என்ன படித்தாங்க, இவங்க என்ன ஆகணும் ஆசைப்பட்டாங்க, இவங்களுக்குள்ள ஆசை விருப்பம் எல்லாம் வந்து ஒன்றுமில்லாமல் போயிடும். ஃபுல்லாக இவங்க இப்போ வந்து என்ன தான் ஃபுல்லாக பார்க்கணும்? வீட்டை தான் பார்த்துக்கணும், ஃபுல்லாக வீட்டை பார்த்துக்கணும், பிள்ளைகளை பார்த்துக்கணும், கணவரை பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஆனால் இவங்களோட கனவு, நான் வந்து சொசைட்டியில் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இப்படி நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்படணும், இப்படி தான் நான் அடையாளப்படுத்தப்படணும் அப்படி சொல்லி பயங்கர ஆசையோட கனவோடு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? படிச்சிருந்துருப்பாங்க. ஆனால் கடைசியில் மேரேஜுக்கு அப்புறம் இப்படி ஒரு
எல்லாத்தையும் இங்கே குடும்பத்துக்குள்ளே தான் எல்லாம் நீ வந்து பார்த்துக்கணும் இப்படின்னு அப்படி எல்லாத்தையும் அவங்களோட சர்க்கிளை ரொம்ப சுருக்கிடுவாங்க. இப்போ லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி நடக்குது, அடையாளத்தை இழந்து போயிடுறாங்க, தனிமைப்படுத்தப்படுறாங்க. அவங்க அப்படி நம்ம நினச்ச மாதிரி ஆக முடியல அப்படிங்கிற பொழுது அந்த நினைவுகள் வரும்பொழுதெல்லாம் அப்படி ஒரு தனிமைக்குள்ளே அவங்க போயிடுறாங்க. அது ஒரு பெரிய சேலஞ்சு. அதுக்கப்புறம் ஃபினான்சியல் இன்செக்யூரிட்டி இருக்குது, அது ஒரு சேலஞ்சு. அது 2 பேருக்குமே இருக்கும். சிங்கிள் மதராக இருப்பாங்க. சிங்கிள் மதராக இருக்கும்போது கணவன் வந்து பிரிந்து போயிருப்பாங்க, இல்லை கணவனை இழந்திருப்பாங்க. அப்போ சிங்கிள் மதராக இருக்கும்போது ஃபினான்ஸ் ரொம்ப தேவைப்படும். பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு, இவங்க சர்வை பண்ணுறதுக்கு, குடும்பத்தை நடத்துறதுக்கு ஃபினான்ஸ் வந்து பொருளாதாரம் ரொம்ப தேவைப்படும். ஆனால் வந்து அந்த பொருளாதார தேவைகளெல்லாம் சந்திக்க முடியாத பொழுது, அது நிறைவேறாத பொழுது எப்படி கொண்டு போகணும், என்னென்னா வாங்கணும், இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து நிறைய யோசித்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஃபினான்ஸ்னால், பொருளாதாரம் இல்லாதனால அதை செய்ய முடியாத பொழுது ஒரு பெரிய சோர்வு உண்டாயிருது. அதெல்லாம் பெரிய சேலஞ்சு. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர பெரிய சேலஞ்சு. அதே மாதிரி தான் கணவன் இருக்கிற பொழுதே, சிங்கிள் மதர் சொன்னேன், ஆனால் கணவன் இருக்கும்போதே கணவனுடைய சம்பளம் சில நேரம் வந்து என்ன பத்தாது, சேலரி வந்து பத்தாது, குடும்பத்தை நடத்துகிறதுக்கு போதுமானதாக வந்து இருக்காது. அப்போவும் வந்து ஃபினான்சியல் இன்செக்யூரிட்டியை ரொம்ப ஃபீல் பண்ணுறது அம்மா தான். கணவனுக்கு வந்து நம்மள தான் அவ்வளோ தெரியும், அவங்க ஓடி உழைச்சிக்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியுமா, எல்லாத்தையும் வாங்க முடியுமா, சர்வை பண்ண முடியுமா, அன்றாட தேவையை வந்து பூர்த்தி பண்ண முடியுமா, எல்லாமே வந்து அம்மாவுக்கு தான் தெரியும். இது பத்தாது, அவர் சம்பாதிச்சிட்டு வர்றது பத்தாது அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ ஒரு பெரிய சோறு வரும். அது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் வந்து இருக்குது. இதெல்லாம் சேலஞ்சஸ். ஒரு தாய் வந்து ஃபேஸ் பண்ணுற சவால்கள் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து கடைசியாக டெக்னாலஜி அண்ட் சோசியல் மீடியா ப்ரெஷர். சோசியல் மீடியாலலாம் இப்போ வந்து என்னென்னா இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற தாய்மார்கள் எல்லாம் பயங்கரமாக சூப்பர் உமனாக சிங்கம் பண்ணால் எல்லாம் செய்கிற மாதிரி காப்பாங்க. இவங்களுக்குள்ள அதை கம்பேர் பண்ணி நம்மளால் அப்படி இருக்க முடியலையே, இந்த அம்மா எப்படி பிரியாணி செய்யுது, அந்த அம்மா எப்படி கேக்கு செய்யுது, பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஐயோ நம்ம வந்து நினைக்கும் போது சில நேரம் நீங்களே வந்து ஏம்மா அந்த அம்மாலாம் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க, நீங்களாம் என்னம்மா செய்கிறீங்க, ஒரே அந்த ரசம் சாம்பார் புளிக்குழம்பு இது மாதிரி தான் வைக்கிறீங்க, அந்த அம்மா பாருங்கள் விதவிதமாக செஞ்சு போடுறாங்க. அப்படி கம்பேர் பண்ண வைக்கிறப்ப அது பெரிய சேலஞ்சாக ஒவ்வொரு தாய்மாருக்கும் மாறிடுது. ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் இது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆகிடுது. மற்றவங்களை வந்து மீடியாவில் வந்து கம்பேர் பண்ணி ஹஸ்பண்ட் பேசுகிற பொழுதும் இல்லை அவங்க கிட்ஸு வந்து பேசுகிற பொழுதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்குது, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க. இப்போ எங்கள் அம்மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் அம்மாவனால் அந்த மாதிரி ஒரு பிரியாணி கூட எங்கள் அம்மா வந்து சரியாக செய்ய மாட்டாங்க. நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான்லாம் வந்து சும்மா புளி சாதம், லெமன் சாதம், ரசம், சாம்பார் இது மாதிரி. இட்லி தோசை கூட எப்போவாச்சு தான் வந்து ஒரு ஏதாச்சும் பண்டிகை இது மாதிரி வந்தால், கிறிஸ்மஸ், நியூ இயர், அது மாதிரி ஈஸ்டர் இது மாதிரி வந்தால் தான் இட்லி தோசை கூட கிடைக்கும். மற்ற நேரத்தில் சும்மா சாம்பார், ரசம், புளிக்குழம்பு அவ்வளோதான். எப்பாச்சும் கறி எடுத்துகிட்டு வந்தால் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இது மாதிரி, அவ்வளோதான். வேறு எதுவும் எங்கள் அம்மா வந்து புதுசாக ட்ரை பண்ணவே மாட்டாங்க, அப்படி செஞ்சதும் கிடையாது. ஆனால் என் ஒய்ஃபை வந்து இப்போ எல்லாம் யூடியூப்பு இதெல்லாம் இவங்களும் பார்க்குறாங்களா, இவங்களும் நிறைய செய்ய கற்றுக்கிட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி செஞ்சுமே எங்கள் பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டேங்குது. அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது என் ஒய்ஃபுக்கு. நாங்கள் வந்து அடிக்கடி சொல்லுவேன், எனக்கெல்லாம் அப்படிலாம் கிடைக்கலப்பா, எனக்கெல்லாம் எங்கள் அம்மா வந்து சும்மா ரசம் சாம்பார் இப்படி தான் வந்து வச்சாங்க. எப்போவாச்சும் மாதத்தில் ஒரு தடவை ஒரு கறி எடுப்பாங்க, அப்போ வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடுவோம், அவ்வளோதான். மற்றபடி எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி தான் நாங்கள் வாழ்ந்தோம். ஆனால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது, ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்குறாங்க, எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, நிறைய நேரம் நல்லா இருக்குது. நான்லாம் சூப்பராக இருக்குமா, இப்படிலாம் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் பயங்கரமாக சாப்பிட்றேன். அதனால தான் நல்லா தொப்பையெல்லாம் வந்துடுச்சு. எங்கள் சர்ச்சில் உள்ளவங்களே வந்து சொல்லுவாங்க, சார் நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஸ்டாஃபாக இருந்ததுனால, வாத்தியாராக இருந்ததுனால எங்கள் பிலீவர்ஸ் பசங்க எல்லாமே வந்து என்னை சார் தான் கூப்பிடுவாங்க. அதனால் சார் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னால் நல்லா ஸ்லிம்மாக ஸ்மார்ட்டாக இருந்தீங்க, இப்போ ரொம்ப தொப்பையாயிடுச்சு, எல்லாம் இந்த பொண்ணு செஞ்சதுமா அப்படிங்க. எல்லாத்துக்கும் நல்லா பிரியாணி அது இதுன்ட்டு புதுசாக வந்து இப்போ சோசியல் மீடியா டெக்னாலஜிலாம் வந்தது. இப்படி எல்லாத்தையும் கம்பேர் பண்ண வச்சு ஒரு சில பேரை ரொம்ப டவுன் ஆக்குது.
எல்லாம் அவங்க அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்க, இந்த அம்மா பார்த்தீங்களா இப்படிலாம் பண்ணுறாங்க, நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க, நீங்கள் எதுவுமே இப்படி செய்கிறது இல்லைம்மா அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க. பிள்ளைங்க ஏதாவது சொல்கிற பொழுது இல்லை கணவர் சொல்கிற பொழுது அது ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. அது ஒரு பெரிய பேர்ன் அவுட்டுக்குள்ளே, ஒரு சோர்வுக்குள்ளே அம்மாக்களை வந்து என்ன பண்ணுது கொண்டு போகிறதா இருக்குது. ஸோ அம்மா அப்படிலாம் ரொம்ப வந்து என்ன பண்ணாதீங்க, டார்ச்சர் பண்ணாதீங்க. அம்மா அவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படி கம்பேர் பண்ணாதீங்க. அம்மாவை வந்து மற்ற அம்மாக்களோட என்ன பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. அம்மா செஞ்சு கொடுக்குறதே வந்து என்ன பண்ணுங்க, நல்ல மனசார சாப்பிடுங்க. நிச்சயமாக அவங்க வந்து நல்ல சத்துள்ள உணவுகளை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து செய்து கொடுப்பாங்க. இது சத்து இல்லாத சும்மா தேவையில்லாதெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளது தான் அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இருக்கிறத வச்சு செஞ்சு கொடுப்பாங்க, அது ரொம்ப முக்கியம். இல்லாததை வந்து என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இருக்கிறத வச்சு சிறப்பாக உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து மனசார ஏற்றுக்கொள்ளணும். அது சட்னியாக, ஒரு சாதாரண தேங்காய் சட்னியாக இருந்தாலும் சரி, ஒரு ரசமாக இருந்தாலும் சரி, சாம்பாராக இருந்தாலும் சரி, அதை வந்து அம்மா செஞ்சு கொடுத்தது. இப்போ ஆசல் பசங்கள்லாம் நிறைய பேர் அவங்களுக்கே தெரியும், எங்கள் அம்மா ரசம் செஞ்சு கொடுத்தாலே நல்லா இருக்கும், இங்கே வந்து இந்த ரசம் இந்த சாம்பாரெல்லாம் சாப்பிட வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி பசங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இப்போ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அம்மாகிட்ட போனால் அம்மா சும்மா சாதாரண ஒரு குழம்பு வச்சு கொடுத்தாலே நல்லா சாப்பிடணும் அப்படின்னு இவங்களுக்கு இப்போ இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அங்கே போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் திரும்ப இதே தான் பண்ணுறியாம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் இங்கே பாருமா, அந்த ரீல்ஸை பாருமா அப்படின்ட்டு அம்மா கிட்ட கொண்டு போய் என்ன பண்ணாங்க, கொண்டு போய் டார்ச்சர் பண்ணாதீங்க, அம்மாவை டார்ச்சர் பண்ணாதீங்க. ஸோ அம்மா வந்து அன்போடு செய்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சோதரன் அவங்களோட சமையல் எல்லாம் அன்பு கலந்த சமையலாக வந்து இருக்கும். ஹோட்டலில் வந்து அவன் என்னென்ன நினைவுகளோட என்னென்ன எண்ணத்தோடு அவன் சமைக்கிறான்லாம் தெரியாது. ஆனால் நம்முடைய அம்மா வந்து சமைக்கிற சமையல் எல்லாத்துலேயும் ரொம்ப அன்பு இருக்கும். அல்லேலூயா. அன்போடு எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அதை மனமு வந்து ஏற்றுக்கொண்டு அதை சாப்பிட்டு திருப்தியாக இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சேலஞ்சஸ் பயங்கரமாக வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. நிறையா சேலஞ்சஸை அம்மா வந்து ஓவர் கம் பண்ணி தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா சேலஞ்சஸ், மேக்ஸிமம் சேலஞ்சஸ் எல்லாம் அம்மா வந்து ஓவர் கம் பண்ணுறாங்க. அப்படி ஓவர் கம் பண்ணலன்னா எல்லாத்தையும் தாங்கிக்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு அந்த அன்பு குறையாமல் அவங்க நடந்து கொள்கிறாங்க. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். ஏசாயா 66:13 அதனால தான் வந்து கர்த்தரை வந்து ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் அப்படி சொல்லி தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வந்து அவங்க துரோகம் பண்ணாலும் சரி, ஆண்டவரை மற்ற தெய்வங்களோட கம்பேர் பண்ணாலும் சரி, துரோகம் பண்ணிட்டு போகிறாங்க, ஆண்டவரை நேசிக்காமல் போகிறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க, ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அவங்க தெய்வம்லாம் இப்படி செய்யுது, நம்ம தெய்வம் இப்படி பண்ணுது அப்படின்னு இது மாதிரிலாம் வந்து இருந்தாலும், எவ்வளோ சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாலும் ஆண்டவர் வந்து சொல்கிறார், ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உங்களை என்ன பண்ணுவேன், தேற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அம்மாவுடைய அன்பு ரொம்ப ஸ்ட்ராங்கான அன்பு. ஸ்ட்ராங்கான அன்பு இருக்கிறதுனால தான், நல்ல வலிமை வாய்ந்த அன்பு இருக்கிறதுனால தான் எல்லாவற்றையும் அவங்க தாங்கி கொள்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ நீங்கள் இன்றைக்கே உங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி அவங்கள வந்து பாராட்டுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய வலிமையான அன்புக்காக ரொம்ப நன்றி. நாங்கள் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும், நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து தாங்கிக்கிறதுக்காக ரொம்ப நன்றிம்மா அப்படி சொல்லி என்ன பண்ணுங்கள், சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும். அம்மாவுடைய அன்பு சகலத்தையும் தாங்கி தான் நம்மளை வழி நடத்தி கொண்டு போயிட்டுருக்குது. ஸோ ரெண்டாவது, இந்த சேலஞ்சஸில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பைபிள்லேருந்து சொல்லணும்னு நினச்சேன். எக்ஸோடஸ் சாப்டர் 2:3 வந்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 2வது அதிகாரம் 3வது வசனம், மோசேயோட அம்மா ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் எல்லாம் நினச்சி பாருங்கள். ஹல்லேலூயா. மோசேயோட அம்மா ஃபேஸ் பண்ண, மோசே அங்கே வந்து ஆண் குழந்தையே இருக்கக்கூடாது அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் போடுறாங்க. ஆனால் மோசே ஆண் குழந்தை பிறக்கிறாரு. அதை அவனை வந்து வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. குழந்தை அழும், அது விளையாட போகணும் அப்படிங்கும், ரொம்ப சேட்டை பண்ணும், எல்லாத்தையும் வந்து மறைச்சே ஒழிச்சு வச்சே எல்லாத்தையும் பண்ணணும். அதில் வந்து 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் 2வது வசனமாமா ஒழித்து வைத்தாள் அப்படி சொல்லப்பட்டிருக்குல்ல. 2வது வசனம் கடைசியில் வந்து ஒழித்து வைத்தாள் இருக்கு.
அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அதுக்கப்புறம் தான் அதை ஒளித்து வைக்க கூடாமல் அப்படி ஸோ ஒளித்து வைத்து வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் இல்லை, ரொம்ப பெரிய சேலஞ்ச். அதை வந்து மோசையோட அம்மா வந்து என்ன பண்ணாங்க, அந்த சேலஞ்சை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் எல்லாத்தையும் தாங்கிட்டாங்க. 3 மாதம் எல்லா சேலஞ்சஸையும் தாங்கி எல்லா சேலஞ்சஸும் ஓவர் கம் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கு மேலே தான் வந்து என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. ஸோ அதனால் நாணல்பட்டியில் வச்சு அனுப்புனதை நம்ம பார்க்குறோம். சோதர கத்த நல்லவர். ஸோ அப்போ மோசையோட அம்மா மாதிரி அம்மாக்களும் நீங்களும் எல்லா சேலஞ்சஸையும் என்ன பண்ணுங்கள், தாங்கி கொள்ளுங்கள், எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிக்கணும். எல்லா சவால்களையும் ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 2வது காரியம், மதர்ஸ் லவ் இஸ் ஃபெய்த்ஃபுல். அம்மாவுடைய அன்பு வந்து எல்லாத்தையும் விசுவாசிக்கும். உண்மை உள்ளது அப்படின்னா எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுது. 2வது காரியம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அன்பு சகலத்தையும் தாங்கும், 2வது சகலத்தையும் விசுவாசிக்கும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஸோ எல்லாத்தையும் வந்து பிலீவ்ஸ் ஆல் திங்ஸ். மதர்ஸ் லவ் பிலீவ்ஸ் ஆல் திங்ஸ். எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுது, விசுவாசிக்குது. அம்மாவுடைய அன்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகளுக்குள்ள எது பெஸ்ட்டோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நம்புவாங்க, ரொம்ப விசுவாசிப்பாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் உள்ள வந்து ஒரு டேலண்ட் இருக்கும், ஒரு திறமை வந்து ஒளிஞ்சிருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அதில் ரொம்ப விசுவாசமாக வந்து இருப்பாங்க. என்ன தான் வந்து மற்றவங்க வந்து பொய் சொன்னாலும், மற்றவங்க வந்து குற்றம் சாட்டினாலும், தன்னுடைய பிள்ளையை பற்றி மற்றவங்க என்ன தான் குற்றம் சாட்டினாலும், பொய்களை வந்து பரப்பினாலும், வதந்திகளை பரப்பினாலும், அம்மாவுக்கு அவங்களோட குழந்தையோட திறமை ஒளிஞ்சிட்டு இருக்குது, உள்ள என்ன தாளந்து இருக்குது அப்படிங்கிறது அம்மாவுக்கு வந்து என்ன பண்ண தெரியும். அதை வந்து விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறவர்களாக அம்மாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அம்மாவுடைய அன்பு வந்து பிள்ளை என்னதான் சேட்டை பண்ணாலும், என்னதான் தப்பு பண்ணாலும், அந்த அன்பு வந்து அம்மாவுடைய அன்பு மன்னிக்கிற அன்பாக இருக்கும். என்ன குற்றம் செஞ்சாலும், என்ன தப்பு பண்ணாலும் என்ன பண்ணிடுவாங்க, மன்னிச்சிருவாங்க. சரி பரவாயில்ல, இனிமேல் அப்படி செய்யாதம்மா அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க, மன்னிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க எதை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, தட் லவ் எக்ஸ்பெக்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் க்ரோத். அவங்க வந்து முன்னேறணும். மன்னிக்கிறதோடு மாத்திரமல்ல, அவங்களுடைய அன்பு இன்னும் எதை எதிர்பார்க்குது அப்படின்னா, அவங்க முன்னேறணும், இனிமேல் இந்த தப்பு செய்யக்கூடாது, முன்னேறணும், அதே நேரத்தில் வளரணும். அப்படி அந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் எதிர்நோக்கி அதை மையமாக வைத்து தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அன்பு செலுத்துவாங்க. ஒவ்வொரு தன்னுடைய குழந்தைகள் எல்லாரும் வந்து முன்னேறணும், நல்லா வளரணும், எல்லா வித வளர்ச்சியிலும் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நினைப்பாங்க. அந்த ஒரு விசுவாசம், அவங்க வளருவாங்க, முன்னேறுவாங்க அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோடு தான் அம்மாக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அன்பு செலுத்துகிறாங்க. ஆதியாகமம் 27ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம், அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ரெபேக்காள் வந்து யாக்கோபு ஏசா 2 குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்க 2 குழந்தைகளில் ஏசா வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஏசா வந்து நல்ல பலசாலி, நல்ல வேட்டையாடுறவன், உடம்பு ஃபுல்லாக நல்ல ரோமம் இருக்கும், எல்லாம் எதை வேணாலும் அவன் வந்து ஃபேஸ் பண்ணிடுவான், எந்த சேலஞ்சினாலும் ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவனால் முடியும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பெஸ்ட்டு. அதனால் அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, ஏசாவை நேசிக்கிறார். ஆனால் அம்மா நேசிக்கிறது, இவன் ஒருத்தன் இருக்கான், இவன் ரொம்ப பலவீனமானவன், வீட்டோட மட்டும்தான் வந்து இருப்பான், வெளியில் போய் இது மாதிரிலாம் சேலஞ்சஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ண மாட்டான், வேட்டையாடலாம் தெரியாது, இவன் வீட்டில் உட்காந்து அம்மா மாதிரி சமைக்கிறதுக்கு தான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, அதுக்கு முன்னால் உள்ள வசனங்கள்லாம் இது மாதிரி அப்பா வந்து பிளான் பண்ணுறாரு. ஆனால் நீ வந்து என்ன பண்ணு, அப்பாவுக்கு சமைச்சு கொண்டு போய், உனக்குள்ள திறமை இருக்குது பாரு, உனக்குள்ள திறமை என்னது, நல்லா சமைக்கிற திறமை. அவன் என்ன வேட்டையாடி கொண்டு வந்தாலும் நம்ம தான் வந்து என்ன பண்ணணும், சமைச்சு கொடுக்கணும். அதனால் நீ வந்து என்ன பண்ணு, நான் ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து அடித்து கொடுக்குறேன், நீ வந்து என்ன பண்ணு, சமைச்சு கொண்டு போயிரு, உன்னோட திறமையை நீ வந்து வெளிப்படுத்தி ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிக்கோ, வாங்கிக்கோ அப்படி சொல்லி அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு அம்மாவும் எதை எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய திறமை, தன்னுடைய பிள்ளைக்கு இருக்கிற அந்த திறமையை தாளந்தை வந்து என்ன பண்ணுறாங்க, நம்புகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. அந்த திறமையினால் இவன் பெரிய ஆள் ஆகிடுவான், இவனுக்குன்னு ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு டேலண்ட் இருக்குது, இதில் அவன் இது மூலமாக அவன் வந்து பெரிய ஆள் ஆயிடுவான். அது மாதிரி தான் யாக்கோபை வந்து விசுவாசித்தாங்க, யாக்கோபை நம்புனாங்க ரெபேக்கா, அவர் பெரிய ஆள் ஆகிட்டார்.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் யாக்கோபுக்கு இருந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை அந்த 11ஆம் வசனத்தில், அவன்லாம் அவனுக்கு நல்ல ரோமம் இருக்கும். அது போடுமா 11ஆம் வசனம். சகோதரன் ஏசா ரோமம் மிகுந்தவன் அப்படின்னா என்ன சொல்ல வரான்? அவன் ரொம்ப வலிமை வாய்ந்தவன், அவன் நல்ல வேட்டைக்காரன், பலசாலி. ஆனால் நான் அப்படி கிடையாதம்மா அப்படி சொல்லி தன்னை தாழ்த்துறான். அவனுக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருக்குது. ஆனால் அம்மாவுக்கு அதெல்லாம் இல்லை. அவன் மேலே தாழ்வு மனப்பான்மை அம்மாவுக்கு இல்லை. ஸோ அம்மாவுடைய அன்பு வந்து இப்படிப்பட்ட அன்பு தான். அது வந்து விசுவாசிக்கும். அவனுக்குள்ள ஒரு திறமை இருக்குது, அதை வச்சு அவன் கண்டிப்பாக பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து விசுவாசிப்பாங்க. பையன் மேலே ஒரு விசுவாசம், அந்த நம்பிக்கை அம்மாவுக்கு எப்போவுமே வந்து இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திர, கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக அம்மாவுடைய அன்பு, மதர்ஸ் லவ் இஸ் லிவிங் லவ். ஜீவனுள்ள அன்பு, உயிரோட்டமான ஒரு அன்பு அப்படி சொல்லி பார்க்குறோம். ஏன்னா அது எல்லாத்தையும் நம்புது. இட் ஹோப்ஸ் ஆல் திங்ஸ், எல்லாவற்றையும் நம்புகிற ஒரு அன்பாக இருக்கும். ஹோப் அப்படிங்கிறது இட்ஸ் அ பவர்ஃபுல் ஃபோர்ஸ். நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு வலிமையான ஒரு விசை, நல்ல பலம் உள்ளது. எது இருந்தாலும் இல்லைனாலும் நம்பிக்கை இருந்தால் என்ன பண்ணிடுவாங்க, ஒருத்தவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. அல்லேலூயா. எது இல்லைனாலும் நம்பிக்கை மட்டும் வச்சு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதனால தான் ஹோப் இஸ் அ பவர்ஃபுல் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்முடைய ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து நம்புனீங்க அப்படின்னா, உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, எந்த சேலஞ்ச் உங்களுடைய லைஃப்பில் வந்தாலும் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா நீங்கள் வந்து நம்புறீங்க நம்மளுடைய ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும், நம்முடைய ஃப்யூச்சர் கிரேட்டாக இருக்கும், நல்ல சிறந்ததாக இருக்கும், நல்ல பிரகாசமாக இருக்கும் அப்படி சொல்லி நீங்கள் வந்து நம்பிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக எந்த சேலஞ்ச் வந்தாலும் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சிருவீங்க. நம்பிக்கை, அந்த நம்பிக்கை ஊட்டுறது வந்து யார்? அம்மா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நம்பிக்கையை ஊட்டி வளர்க்குறாங்க. ஸோ தே இன்ஸ்டில் ஹோப் இன் தேர் சில்ட்ரன் அண்ட் ப்ரிப்பேர் தம் ஃபார் ஃப்யூச்சர். எதிர்காலத்துக்கு அவர்களை தயார்படுத்துகிறாங்க ஒவ்வொரு அம்மாவும். உன்னால் முடியும்டா, சோர்ந்து போய் இருக்கும்போது, எல்லாச்சும் உனக்கு தோல்வி அடையும் போது, இல்லை உன்னால் முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன், உன்னால் இதை செய்ய முடியும் அப்படி சொல்லி நம்பிக்கையை விதைத்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஃப்யூச்சருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இங்கே உள்ள அம்மாவுக்கு உங்களுக்கும் அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக பிள்ளைகள் சோர்ந்து இருக்கும்போது, எதுலையாச்சும் தோல்வி அடைந்து இருக்கும்போது, ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் ஃபெயில் ஆகும்போது, அரியர் வைக்கும்போது எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக இல்லை உன்னால் முடியும், நீ வந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணு, நீ வந்து பயணம் செய்ய, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நம்பிக்கையை விதைத்து அவங்கள ஃப்யூச்சருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவர்களாக இருப்பாங்க. ஸோ அதுக்காக அம்மா வந்து சோர்வில்லாமல் உழைப்பாங்க. இந்த நம்பிக்கையை விதைக்கிறது மாத்திரமல்ல, அம்மாக்கள் அதுக்காக என்ன பண்ணுவாங்க, நல்லா உழைப்பாங்க. பையன் வந்து இனிமேல் சோர்ந்துடக்கூடாது, இனிமேல் தோல்வி அடைந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு டெய்லி அவனை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி, என்கரேஜ் பண்ணி அந்த நம்பிக்கையிலே வந்து என்ன பண்ணுவாங்க, அவர்களை வளர்ப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த உழைப்பு வந்து ஃபேமிலிக்கு நல்ல சந்தோஷத்தை, சமாதானத்தை, வெற்றியை தேடி கொண்டு வருது. அல்லேலூயா. அம்மாவோட அந்த என்கரேஜ்மெண்ட், அம்மாவோட அந்த மோட்டிவேஷன், அவங்க அந்த விதைத்த அந்த நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்லுகிறது, இதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வெற்றியையும் தேடி தருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அம்மா ரொம்ப முக்கியம், அவங்களுடைய அன்பு ரொம்ப முக்கியம், அவங்க விதைக்கிற நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதுதான் அவங்களுக்கு அந்த குடும்பத்தையே சமாதானமாக சந்தோஷமாக வைத்திருக்கிறது. ஸோ இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல போனால், மதர்ஸ் கிரேட்டஸ்ட் ஜாய் என்ன, அம்மாவுடைய மிகச்சிறந்த மகிழ்ச்சி வந்து என்னவா இருக்கும் அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? அம்மாவோட மிகச்சிறந்த மகிழ்ச்சி வந்து என்னென்னா, அவங்களுடைய குழந்தைகள் தேவனை தேடுறாங்க, அவங்க குழந்தைகள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான். அல்லேலூயா. ஸோ அவங்க பிள்ளைகள் வந்து தேவனுக்கு பயந்து நடக்கிறாங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறாங்க அப்படி சொல்லி அவங்க கேள்விப்படுகிறது, அவங்க பார்க்கிறது. என் பிள்ளை எவ்வளோ அழகாக பைபிள் வாசிக்குது, என் பிள்ளை டெய்லி வந்து ப்ரேயர் பண்ண மறக்க மாட்டான், பைபிள் வாசிக்க மறக்க மாட்டான் அப்படி சொல்லி அதை அவங்க பார்க்கும்போது, தூரத்தில் இருக்கும்போதும், இப்போ நீங்கள் தூரத்தில் இருக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க அம்மாவோட நம்பர் வந்து என்ன பண்ணலாம் இருக்கலாம், அவங்க வந்து கேட்கலாம், என் பிள்ளை எப்படிமா இருக்கும்,
நல்லா இருக்கா, குறிப்பாக நீங்கள் வந்து பைபிள்லாம் வாசிக்கிறா, டெய்லி ஜெபமெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமா, என் பிள்ளை ஹாஸ்டலுக்கு போனாலும் பைபிள் வாசிக்குது, ஜெபம் பண்ணுது, ஃப்ரெண்டு சொல்கிறாள், அப்போ கண்டிப்பாக அவள் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதை விட பெரிய சந்தோஷம் அம்மாவுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அம்மா அப்பாவுக்கு வந்து நீங்கள் ஒரு சந்தோஷம் கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய சந்தோஷம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது. இங்கே சண்டே ஆனால் இந்த மாதிரி சர்வீஸ் வந்து அட்டன் பண்ணுறது. நிறைய பேர் நிர்விசாரமாக வந்து என்ன பண்ணுறாங்க, இருந்தாலும் சில பேர் வர்றதில்லை, ரொம்ப நிர்விசாரமாக, ரொம்ப லேசியாக, சோம்பேறித்தனமாக என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவரை தேடி வந்துடுறீங்க. அல்லேலூயா, ஆண்டவருக்கு பயந்து வாழுகிறீங்க, ஆண்டுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறீங்க அப்படின்னா இதை விட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அந்த தமிழ்லேயே ஒரு ஈன்ற பொழுது பெரிது வைக்கணும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இதை சும்மா ஆரம்பித்தே வந்துருச்சுப்பா வாயில், பரவாயில்ல. ஸோ பெற்ற பொழுது இருக்கிற சந்தோஷத்தை விட நீங்கள் இதெல்லாம் செய்கிற பொழுது அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் மிகப்பெரியது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ நான் பெற்றப்ப இருந்த சந்தோஷத்தை விட இப்போ நீ வந்து இப்படி தேவனுக்கு பயந்து நடக்கிற, சர்ச்சுக்கெலாம் போயிடுற ரெகுலராக அப்படின்னு இதை வந்து கேட்குற சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக நிச்சயமாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அதனால் கண்டிப்பாக ஜீசஸை, இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுங்கள், அவருடைய கட்டளைகள் கற்பனைகள்லாம் கீழ்ப்படிந்து நடங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரலோக பாதையில் பயணம் செய்யணும். ஒவ்வொரு அம்மாவும் அதுதான் விரும்புவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க பிள்ளை எப்படியாச்சு பரலோகத்துக்கு வந்துடணும், நித்திய ஜீவனை அடையணும். அல்லேலூயா, நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கணும் அப்படிங்கிறது தான் அம்மாவுடைய நம்பிக்கையாக இருக்கும். சகலத்தையும் நம்பும். அல்லேலூயா, அம்மா அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக என்ன பண்ணுங்கள், நடந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் இந்த உலகத்தில் அந்த அன்புக்கு பாத்திரமாக, அவங்க வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடக்கிறதில்ல. அம்மாவுடைய அன்பு, அம்மா அவங்க மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை. நிறைய பேர் ரவுடிகள் அப்படிலாம் இருக்கிறாங்கல்ல அந்த உலகத்தில், எல்லாம் புல்லிங்கோவாக இருக்கிறாங்க, போதை பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அவங்க அம்மாலாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய பேரோட அம்மா வந்து வித்தியாசமான ஒரு லைஃப் வாழ்வாங்க, அதனால் அந்த பிள்ளைகள் அப்படி இருக்கலாம். ஆனால் ஒரு சில அம்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் பையன் மேலே நல்ல நம்பிக்கை வச்சுருப்பாங்க, நல்ல அன்பு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பையன் கீழ்ப்படியாமல் போதை பொருட்களுக்கு அடிமையாகி என்ன பண்ணிடுவான், இந்த உலகத்தில் உள்ள சிற்றின்பங்களுக்கு அடிமையாகி அப்படி வழி மாறி, திசை மாறி என்ன பண்ணிடுவான், போயிடுவான். அப்போ அது அம்மாக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இவ்வளோ நல்லா இருந்தோம், இப்படி நல்ல வழிகளை போதித்தோம், அவன் மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தோம், நம்பிக்கை வச்சுருந்தோம், இந்த நம்பிக்கையை காப்பாற்ற மாட்டான், அன்புக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள மாட்டானே அப்படி சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்படிப்பட்ட அம்மாக்களும் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய அம்மாக்கள்லாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா, பாக்கியவாட்டிகள். ஏன்னா நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறீங்க, சர்ச்சுக்கு வர்றீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, உங்கள் பேரண்ட்ஸையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்படியே வந்து இருங்க. நீங்கள் எங்கே போனாலும் ஆண்டவருக்கு பயப்படுகிறது, ஆண்டுடைய கட்டளைகள் கற்பனை கீழ்ப்படிந்து நடக்கிற மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, விட்டு கொடுத்துடாதீங்க. அதை வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது அம்மாக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை செய்யுங்க. அல்லேலூயா, அதுவே போதும். அவங்க வந்து ஃபோன் பண்ணும்போது சர்ச்சுக்கு போனியாம்மா அப்படின்னு கேட்பாங்க. போனேம்மா அப்படின்னு மனசார சொல்லணும். மற்றவங்களாம் நிர்விசாரமாக இருக்கவங்களாம் போனேனே அப்படின்னு போயிருக்க மாட்டான். ஆனால் ஃபோனில் பொய் சொல்லுவான். போனேன், அட்டன் பண்ணேன் அப்படிலாம் வந்து என்ன பண்ணிடுவான், சொல்லிடுவான். அப்படிலாம் வந்து இருக்கக்கூடாது. பொய்யான சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. உண்மையான சந்தோஷத்தை அம்மாவுக்கு அப்பாவுக்கு நீங்கள் கொடுக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திர கர்த்தர் நல்லவர். 4வது, மதர்ஸ் லவ் இஸ் சஸ்டெய்னிங். எல்லாவற்றையும் சகிக்கும். அம்மாவுடைய அன்பு உண்மைதானே. எவ்வளவோ நீங்கள் அட்ராசிட்டி பண்ணியிருக்கலாம், பயங்கரமான சேட்டைகள் பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணிக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் சகித்துக்கிட்டு உங்கள் மேலே அன்பாக தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அம்மா நம்ம மேலே எப்படி தான் இருக்காங்க, அன்பாக தான் இருக்காங்க. அவங்களுடைய அன்பை வந்து எதுக்கு ஈக்குவலாக சொல்லலாம்னா அகாப்பே லவ். அல்லேலூயா, அகாப்பே லவ்வுக்கு ஈக்குவலாக தெய்வீக அன்பு. எப்படி இயேசு கிறிஸ்து நம்ம மேலே ரொம்ப அன்புள்ளவராக இருந்து நாம் பாவிகளாக இருக்கையிலே நமக்காக என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து மரித்தார். அதுபோல் அது வந்து என்னென்னா எல்லாத்தையும் சகித்து கொண்டார். அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரமாக அதில் வந்து போடப்பட்டிருக்கோம், தனக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணார்,
சகித்து கொண்டார். எல்லா பாடுகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணார்? சகித்து கொண்டார். அடுத்த வசனம், தமக்கு முன் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். தெய்வீக அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு தான் அவமானத்தை, சிலுவையை எல்லாத்தையும் என்ன பண்ணும்? சகிக்கும். அம்மாவுடைய அன்பும் அப்படிப்பட்ட அன்பு தான். எவ்வளோதான் தப்பு பண்ணாலும், குற்றம் செய்தாலும், சொல் பேச்சு கேளாமல் போனாலும் எல்லாவற்றையும், அதெல்லாம் சிலுவை அம்மாவுக்கு. சொல் பேச்சு கேட்காம தப்பு பண்ணுறது, அட்ராசிட்டி பண்ணுறது, இதெல்லாம் வந்து சிலுவை. அம்மாக்களுக்கு பல சிலுவைகள் இருக்குது. எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க? எப்படியும் ஒரு நாள் நம்ம பிள்ளை முன்னுக்கு வந்துடும், நல்லா வளர்ந்து பெரிய ஆள் ஆகிடுவா, கண்டிப்பாக நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவா அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் நினச்சி தான் எல்லாத்தையும் அந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை என்ன பண்ணுறாங்க? சகிக்கிறாங்க. அந்த சந்தோஷத்தை ஆனால் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அம்மாக்களுக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா எதிர்பார்க்குறாங்க, ஒரு நம்பிக்கையோடு அவங்க மேலே அன்பு செலுத்துகிறாங்க. அதுவும் தெய்வீக அன்பு செலுத்துகிறாங்க. எல்லா சிலுவையும் வந்து சகித்து கொண்டு அன்பு செலுத்துகிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவோட அம்மாவை சொல்லாமல் நம்ம முடிக்க முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடைய தாயாகிய மரியாள் வந்து என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையும் தன்னுடைய இருதயத்தில் 2:35 அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில், அந்த பையன் பண்ணது எல்லாத்தையும், அங்கே தேவாலயத்துக்கு போனால் அங்கே போய் என்ன பண்ணுறாரு? இவங்களோட வராமல் அங்கே எல்லாம் வேத பார்க்க பரிசேயர்கள்ட்டெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்து அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு அப்படி அங்கே இருந்துட்டார். அப்புறம் இவங்களோட கூட நாசரேத்துக்கு என்ன பண்ணுறாரு? வர்றாரு. அப்புறம் கீழ்ப்படிந்திருக்கிறாரு. அப்போ அந்த வயசுக்குள்ளே, அந்த 12 வயசுக்குள்ளே நடந்த எல்லா சங்கதிகளையும் இருதயத்தில் என்ன பண்ணுறாங்க? அம்மா சேமித்து வச்சுருக்குறாங்க. இப்போவும் உங்கள் அம்மாட்ட வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ உள்ள எல்லா ஹிஸ்ட்ரியும் சொல்லுவாங்க. எல்லா செரிஷ்டு மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. எப்படி அங்கே போனப்போ என்ன பண்ண, இங்கே என்ன செஞ்ச, எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? அழகாக கதையாக உங்கள்ட்ட உட்காந்து சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ட்ரெஷர் பண்ணி வச்சுருப்பாங்க. மேரி ட்ரெஷர்ட் த மெமரிஸ் ஆஃப் யங் ஜீசஸ் இன் ஹர் ஹார்ட். அவருடைய இருதயத்தில் குழந்தை இயேசு, குழந்தை பருவத்தில் அவர் என்னென்ன செஞ்சார் எல்லாத்தையும், அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டாள். அந்த அன்பு வந்து அது அந்த இனிமையான நினைவுகள். அது மாத்திரமல்ல, டஃப் டேஸ்லையும் அவங்க வந்து எல்லாத்தையும் சகித்து கொண்டு நேசிக்கிறாங்கல்ல, அதையும் இருதயத்தில் வச்சுருப்பாங்க. சில நேரம் டஃப் டேஸாக இருக்கும். இப்போ அதனால் அதான் 2:35 சொன்னேன், உன்னுடைய ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார், சிமியோன் சொல்லிட்டார். அப்போது கண்டிப்பாக ஒரு டஃப் டே இருக்குது. மதர் மேரிக்கு, இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு ஒரு டஃப் டே வாழ்க்கையில் இருக்குது. ஒரு நாள் வருது, அது ரொம்ப கடினமான ஒரு நாள். அதில் வந்து அவருடைய ஆத்துமாவை ஒரு பட்டயம் கண்டிப்பாக என்ன பண்ணும்? உருவி போய். இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறாரா, உயிரோடு இருக்கிறாரா, கடைசியில் ஈட்டியை வச்சு என்ன பண்ணுறாங்க? குத்துறாங்க. அது எங்கே குத்துறதுக்கு சமமாக இருந்திருக்கும்? இயேசுவின் தாயாகிய மரியாளோட இருதயத்தில். அதுதான் அவர் சொல்ல, உன்னுடைய ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும். தன்னுடைய மகன் அந்த சிலுவையில் வந்து தொங்கி கொண்டிருந்து அவர் உயிர் போகிற அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் நேரில் வந்து பார்க்குறாங்க. ஆனால் எல்லாத்தையும் வந்து தாங்கி கொண்டு சகித்து கொண்டு மகன் என்னென்ன எப்படி எங்கெங்கே போகிறாரு, என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாரு, என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாரு, என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் அவங்க வந்து கவனிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. எல்லாத்தையும் சகித்து கொண்டாங்க. ஆனால் இது ரொம்ப டஃபஸ்ட் டே அப்படின்னு சொல்லலாம் இன் யுவர் லைஃப். சிலுவை மரணம், அந்த மரணம் அவருடைய ஆத்மாவை ஒரு பட்டயம் ஊடுருவி போனது போல் கண்டிப்பாக இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் ஆனால் வந்து மரியாளும் சகித்து கொண்டாங்க. அல்லேலூயா. சோதர. இயேசுவின் தாயாகிய மரியாள் அந்த நல்ல செரிஸ்டு மொமெண்ட்ஸ், இனிமையான நினைவுகளை மாத்திரம் இருதயத்தில் வைத்து கொள்ளவில்லை, இந்த தீர்க்க தரிசனத்தையும் இருதயத்தில் வைத்து கொண்டு அதற்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வர்றாங்க. கடைசியில் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. தன்னுடைய மகள் சிலுவையில் உயிர் விடுகிறத வந்து பார்க்குறாங்க. அந்த அந்த ஒரு நேரத்துலையும் அந்த துன்பத்தையும் சகித்து கொள்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ அப்போ அம்மாவுடைய அன்பு எல்லாத்தையும் சகித்து கொள்ளுகிறது. எல்லா காரியங்களையும் சகித்து கொள்ளு. எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் என்ன வந்தாலும் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுகிற அன்பு அம்மாவுடைய அன்பு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
அப்படிப்பட்ட அம்மாக்களை நீங்கள் கண்டிப்பாக ஆனர் பண்ணணும். யாத்திராகமம் 20:12 உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அம்மாவுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு சொல்லி 4 காரியம் சொன்னேன். முதலாவது எல்லாவற்றையும் தாங்குகிற அன்பு, எல்லாவற்றையும் விசுவாசிக்கிற அன்பு, எல்லாவற்றையும் நம்புகிற அன்பு, எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுகிற அன்பு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட அன்புள்ளவர்கள் நம்ம தாய்மார்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய அன்னையர்கள். ஸோ அவர்களை கண்டிப்பாக கனம் பண்ணுகிறவர்களாக நம்ம அவங்களுக்கு என்ன கைமாறு செய்யணும், அவங்கள கனம் பண்ணணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு உண்மையாக நம்ம நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி நடந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவும் அதுதானே எதிர்பார்க்கிறார். அவர் நமக்காக மரித்தார். அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்க எல்லாத்தையும் அவருடைய சிலுவை மரணத்தில் நம்ம பார்த்துட்டோம். அல்லேலூயா. எவ்வளோ அன்பு வைத்திருந்தால் நமக்காக இந்த சிலுவை மரணத்தையே ஏற்றுக்கொண்டிருப்பார். ஸோ அது எல்லாத்தையும் செய்துட்டு அவர் எதிர்பார்க்கிறது என்ன? கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அல்லேலூயா. ஸோ அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு, வேறு ஒன்றுமே இல்லை. நான் உங்கள் அன்பாக இருக்கிறது போல் நீங்களும் மற்றவர்கள் மேலே பிறர் மேலே என்ன பண்ணுங்கள்? அன்பு செலுத்துங்க. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு செலுத்துங்க. இதுதான், இந்த 2 கட்டளை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்ம இடத்துல எதிர்பார்க்க. இந்த 2ஐயும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாலே நம்ம கண்டிப்பாக நித்திய ஜீவனுக்குள்ளே போயிடலாம். அல்லேலூயா. ஏன்னா அந்த 2 கட்டளையில் எல்லாமே அடங்கிவிடும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஸோ அதைத்தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஸோ அப்போ ஆண்டவர் நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறார். அவர் எதிர்பார்க்குற காரியம் அவர் மேலே அன்பாக இருக்கணும், மற்றவர்கள் மேலேயும் அன்பாக இருக்கணும், அவரை நல்லா நேசிக்கணும், அவரை ஆராதிக்கணும். அதுபோல் அம்மாக்களும் உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, அன்பு வச்சுருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுகிறவர்களாக நீங்களும் காணப்படணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அம்மாக்களாக இருக்கிறவங்க தொடர்ந்து என்ன பண்ணுங்கள்? இதை நீங்கள் செய்யுங்க. தொடர்ந்து எல்லாத்தையும் தாங்கிக்கங்க, தொடர்ந்து எல்லாத்தையும் விசுவாசிங்க, தொடர்ந்து எல்லாத்தையும் நம்புங்க, தொடர்ந்து எல்லாத்தையும் சகித்து கொள்ளுங்க. உங்களுடைய குடும்பத்தில் வருகிற எல்லா பிரச்சனைகள், எல்லாத்தையும் போராட்டங்கள் எல்லாத்தையும் தாங்கி கொள்ளுங்க, சகித்து கொள்ளுங்க, நம்புங்க. அல்லேலூயா. எல்லாமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகத்தான், எல்லாமே ஒரு முன்னேற்றத்துக்காகத்தான், எல்லாமே ஒரு குரோத்துக்காகத்தான், எல்லாரும் ஒரு வளர்ச்சிக்காகத்தான் இந்த பாடுகள் போராட்டங்கள் எல்லாமே அப்படி சொல்லி அம்மாக்களுக்கு நான் உற்சாகப்படுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹாப்பி மதர்ஸ் டே. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எவ்வளவு அன்புள்ள தெய்வம் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. உம்முடைய அன்பை இந்த பூமியில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு அம்மாக்கள் மூலமாக நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்கள் அம்மா மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய அன்பை நாங்கள் பார்க்குறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை எங்கள் அம்மா மூலமாக நான் பார்க்குறேன் அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. தெய்வீக அன்பு, எல்லாவற்றையும் தாங்குகிற அன்பு, எல்லாவற்றையும் நம்புகிற அன்பு, அல்லேலூயா, எல்லாவற்றையும் சகிக்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அப்படிப்பட்ட நல்ல அன்புள்ள, உண்மையான அன்புள்ள எல்லா தாய்மார்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா அம்மாக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் தாங்குவதற்கு, எல்லாவற்றையும் சகிப்பதற்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பலனை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலத்தால் இடை கட்டுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நிறைய சவால்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இருக்கிற சேலஞ்சஸ் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ணுவதற்கு உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுங்க, நல்ல பலத்தை கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல பவரை கொடுங்க, நல்ல வலிமையை கொடுங்க ஆண்டவரே, வல்லமையை கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்மை போலவே தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நேசிப்பதற்கு, அவர்களை வழி நடத்துவதற்கு, அவளை முன்னேற்றுவதற்கு, அவளை வருங்காலத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு தேவையான ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா பலத்தையும் உற்சாகத்தையும் கிருபையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. பிள்ளைகளாகிய நாங்கள் அம்மாக்களுக்கு அப்பாக்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உமக்கு கீழ்ப்படிந்து விட்டு அப்பா அம்மாக்களுக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. வசனம் சொல்லுகிறது, உங்கள் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ளாக
அம்மா அப்பாக்களுக்கு கீழ்ப்படிய கத்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, அந்த உலகத்தில் உள்ள எல்லா அம்மாக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அல்லேலூயா ஸ்தோத்திர. விசுவாச அம்மா அப்பாக்களுக்கு, அம்மாக்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திர, விசுவாசிகளாக இல்லாமல் இருக்கிற அம்மாக்களுக்காக எல்லாருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனைகள் ஆண்டவரே ஸ்தோத்திர ஃபேஸ் பண்ண, எவ்வளவோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆண்டவரே. நிறைய அம்மாக்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கத்தர் எல்லாரையும் பலப்படுத்துவீராக. தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திர குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான கிருபையை உடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திர, எல்லா அம்மாக்களும் ரட்சிக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திர ஆண்டவரே. அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். எல்லாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ளே வரணும் ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அம்மாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டுரும் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அம்மாவுடைய அன்புக்கு அப்படி ஒரு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லா அம்மாக்களையும் கத்தர் ரட்சிப்பீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதன் மூலமாக அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. கத்தாவே, நீர் நல்லவர், நீர் அதை செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கூட்டி வந்த உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, என்ன தேவைகளோடு ஆண்டவரே, என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த தேவைகள், நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ராஜா. அநேகர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவரே ஃபர்தர் ஸ்டடீஸுக்காக வெளியே போக போகிறாங்க ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அவருடைய ஃபியூச்சரெல்லாம் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் முயற்சிகளெல்லாம் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. காரியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்க பண்ணுவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல திட்டங்கள், நல்ல எதிர்காலத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. கத்தர் நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தர் நீர் உயர்த்துவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. அல்லேலூயா ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் மறுபடியுமாக எல்லா அம்மாக்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எல்லா அம்மாக்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கத்தருக்குள்ளாக வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. ஆசீர்வாதமாக இருப்பார்களா? இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருப்பார்களா? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதமாக இருப்பார்களாக ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதுக்கு தேவையான பலனை, சத்துவத்தை, ஆரோக்கியத்தை உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் அருளி செய்வீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அனுதினமும் உடைய பிள்ளைகளை உடைய வசனத்தின் மூலமாக நடத்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நிறைவான பிரசனமும் நம் அனைவரோடு கூட, சகல பரிசுத்தவான்களோடு கூட, எல்லா மதர்ஸோடும், எல்லா தாய்மார்களோடு கூட இன்றும் என்றும் வேண்டடைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். God bless you. Praise the Lord. ஸ்தோத்திரம்.